Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜியோகிராஃபியில் the last chapter 9 agriculture. நாம் தினமும் சாப்பிட்ற சாப்பாடு போடுற ட்ரெஸ்ஸுன்னு எல்லாமே எங்கேருந்து வருது? அக்ரிகல்ச்சரில் இருந்து தான். இந்த சாப்டரில் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இந்தியாவில் என்னென்ன மேஜர் க்ராப்ஸ் வளர்க்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். What is agriculture? Etymology and definition. Derived from Latin words agri, soil, and culture, cultivation. Agriculture is the science and art of cultivating soil, growing crops, and rearing livestock for human needs. What is agriculture? First நம்ம அந்த வார்த்தையோட மூல காரணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். லாட்டின் மொழியில் அக்ரி அப்படின்னா சாயில் மண், கல்ச்சர் அப்படின்னா கல்டிவேஷன் பண்படுத்துதல் அல்லது விவசாயம் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும், நிலத்தை உழுது பயிர்களை வளர்த்து கால்நடைகளை பராமரிக்கிறது, அதுதான் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீ அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ், ஒரு பயிர் நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளஃபிங், லூசனிங் சாயில் ஃபார் ரூட் அரேஷன், உழுதல் நிலத்தை உழுது மண்ணை தளர்வாக்குறது, அப்போதான் வேர்களுக்கு காற்றோட்டம் ஏரேஷன் வந்து கிடைக்கும். சோயிங், பிளான்டிங் ஹை குவாலிட்டி சீட்ஸ், விதைத்தல் நல்ல தரமான விதைகளை நிலத்தில் நடுறது. அடுத்தது இரிகேஷன், சப்ளைங் வாட்டர் டு ஃபீல்ட் கிராப்ஸ், நீர் பாசனம் பயிர்கள் வளர தேவையான தண்ணீரை கொடுக்கறது. அதுக்கு அடுத்தது வீடிங் அண்ட் ஹார்வெஸ்டிங், ரிமூவிங் வீட்ஸ் அண்ட் கேதரிங் மெச்சூர் கிராப்ஸ், களையெடுத்தல் மற்றும் அறுவடை, தேவையில்லாத புற்களை வீட்ஸு நீக்கப்பட்டு பயிர் நல்லா வளர்ந்ததும் அறுவடை செய்யறது. இந்த அடிப்படை வேலைகள் எல்லாம் சேர்ந்து தான் முழுமையான விவசாயம் அப்படின்னு ஆகுது. ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தோட சில முக்கியமான சிறப்பு பிரிவுகள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர், கமர்ஷியல் ரேரிங் ஆஃப் சில்க் வார்ம்ஸ் டு ப்ரொடியூஸ் ஹை கிரேட் நேச்சுரல் சில்க் ஃபைபர்ஸ், பட்டுப்பூச்சிகளை சில்க் வார்ம்ஸ் வியாபார நோக்கத்துக்காக வளர்த்து அதில் இருந்து நல்ல தரமான பட்டு நூல்களை நேச்சுரல் சில்க் ஃபைபர்ஸ் எடுக்கிற முறை தான் இந்த செரிகல்ச்சர். Pisciculture, breeding and raising fish in specially constructed ponds and fresh water tanks, மீன்களை அதுக்காகவே தனியாக கட்டப்பட்ட தொட்டிகள் மற்றும் குளங்களில் இனப்பெருக்கம் செய்து வளர்க்குற முறை. அதுக்கு அடுத்தது விட்டிகல்ச்சர், கல்டிவேஷன் அண்ட் ஹார்வெஸ்ட் ஆஃப் கிரேப்ஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ரெஷ் ஃப்ரூட் அண்ட் வைன் மேக்கிங், திராட்சை பழங்களை பயிரிட்டு அதை பழங்களாகவும் திராட்சை ரசம் அதாவது வைன் மேக்கிங் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிற முறை தான் இந்த விட்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர், க்ரோயிங் வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபார் கமர்ஷியல் மார்க்கெட் சேல்ஸ், சந்தையில் விற்பனை செய்கிறதுக்கான காய்கறிகள் பூக்கள் மற்றும் பழங்களை அதிக அளவில் வளர்க்குறது. டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் ஓவர்வியூ, அதாவது விவசாயத்தில் இருக்கிற ரெண்டு முக்கிய வகைகளை தான் பார்க்க போகிறோம். சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், ப்ராக்டிஸ்ட் ஆன் ஸ்மால் பேச்சஸ் ஆஃப் லேண்ட் டு மீட் த இமீடியட் நீட்ஸ் ஆஃப் த ஃபார்மர்ஸ் ஃபேமிலி. தன்னிறைவு விவசாயம், இந்த முறையில் விவசாயிகள் பெரிய அளவுக்கு லாபம் பார்க்காம தங்களோட குடும்ப தேவைக்காக ஃபேமிலி நீட்ஸ் மட்டும் சின்ன நிலப்பரப்பில் ஸ்மால் பேச்சஸ் ஆஃப் லேண்டில் விவசாயம் செய்வாங்க. யூஸ் ட்ரெடிஷ்னல் டூல்ஸ், ரிலைஸ் மெயின்லி ஆன் ஃபேமிலி லேபர் அண்ட் மான்சூன்ஸ், இன்க்ளூட்ஸ் ப்ரிமிட்டிவ் அண்ட் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ். இதுக்கு பெரிய மிஷின்கள் எல்லாம் தேவை கிடையாது. ஹோ, டோ, டிகிங் ஸ்டிக்ஸ் மாதிரியான பாரம்பரிய கருவிகள் ட்ரெடிஷ்னல் டூல்ஸ் தான் வந்து பயன்படுத்துவாங்க. இதில் வேலை செய்ய வெளிப்புற ஆட்கள் வந்து தேவை கிடையாது. குடும்ப உறுப்பினர்களை ஃபேமிலி லேபர்ஸே வந்து உழைப்பாங்க. முக்கியமாக மழையை மான்சூன்ஸ் நம்பி தான் வந்து இதில் இருப்பாங்க. இதில் ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் மற்றும் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அப்படின்னு ரெண்டு உட்பிரிவுகள் இருக்குது. கமர்ஷியல் ஃபார்மிங், crops are grown and animals are reared specifically for sale in open markets. வியாபார அல்லது வணிக விவசாயம், இது வந்து முற்றிலுமே சந்தையில் விற்று லாபம் சம்பாதிக்க, அதாவது சேல் இன் ஓப்பன் மார்க்கெட்ஸ், பயிர்களை வளர்க்குறதும் கால்நடைகளை பராமரிக்கிறதும் ஆகும். Employs modern heavy machinery and high inputs, practiced on large farm areas with high capital, popular in Europe, North America and plantations. இதுக்கு பெரிய நிலப்பரப்பு லார்ஜ் ஃபார்ம் ஏரியாஸ் மற்றும் அதிக முதலீடு ஹை கேபிட்டல் வந்து தேவைப்படும். டிராக்டர்ஸு, நவீன மிஷின்கள், அது மட்டும் இல்லாமல் உதிரி உரங்களை வந்து பயன்படுத்தி பெரிய அளவில் உற்பத்தி செய்வாங்க. இது யூரோப், நார்த் அமெரிக்கா போன்ற நாடுகள்லையும் பெரிய பிளான்டேஷன் அதாவது தோட்டப்பயிர்கள்லையும் வந்து ரொம்பவே பிரபலம். சப்சிஸ்டன்ஸ் அண்ட் ஷிஃப்டிங் ஃபார்மிங், சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்கோட முக்கியமான இரு வகைகளான ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அண்ட் நொமேடிக் ஹர்டிங் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன்
and burn agriculture. Land cleared by cutting and burning trees, soil fertility lost. After a few years, farmer moves to a new patch. இந்த முறையில் காடுகளில் இருக்கிற மரங்களை வெட்டி அதை எரித்து அந்த நிலத்தை சுத்தம் செஞ்சு விவசாயம் பண்ணுவாங்க. இதனால் இதை ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்மிங் நார்த் ஈஸ்ட் இந்தியா, மில்பா மெக்சிகோ, ரோக்கா பிரேசில், லடாங் மலேசியா. கொஞ்சம் வருஷங்களில் அந்த நிலத்தோட வளத்தன்மை சாயில் ஃபெர்டிலிட்டி குறைஞ்சதுக்கப்புறம் விவசாயிகள் அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு புது இடத்துக்கு மாறிடுவாங்க. இந்த முறைக்கு உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்கள் இருக்குது. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஜம்மிங் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இப்படி கூப்பிடுவாங்க. மில்பா வந்து மெக்சிகோ, ரோக்கா இன் பிரேசில், லடாங் இன் மலேசியா. நொமாடிக் ஹர்டிங். Herdsmen move from place to place with animals for fodder and water across Sahara, Rajasthan and Kashmir. நாடோடி கால்நடை வளர்ப்பு. இதில் இடையர்கள் ஹர்ட்ஸ்மேன் தங்களோட ஆடு, மாடு, ஒட்டகம், யாக் மாதிரியான விலங்குகளுக்கு தேவையான ஃபாடரை, தீவனம் மற்றும் தண்ணீரை தேடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துட்டே இருப்பாங்க. இது முக்கியமாக சஹாரா, ராஜஸ்தான், காஷ்மீர் மாதிரியான வறண்ட அரிட் அண்ட் செமி அரிட் பகுதிகளில் தான் வந்து அதிகமாக காணப்படும். கமர்ஷியல் அண்ட் பிளான்டேஷன் ஃபார்மிங். கமர்ஷியல் ஃபார்மிங்கோட முக்கிய பிரிவுகள் மற்றும் நவீன விவசாய முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளான்டேஷன் ஃபார்மிங் features a type of commercial farming where a single crop is grown on a large estate requiring high capital investment and migrant labor. தோட்டப்பயிர்கள் இது கமர்ஷியல் ஃபார்மிங்கோட ஒரு முக்கிய வகை. இதில் ஒரே ஒரு பயிரை மட்டும் மிகப்பெரிய எஸ்டேட்டில் சிங்கிள் கிராப் ஆன லார்ஜ் எஸ்டேட்டில் பயிரிடுவாங்க. இதுக்கு அதிக அளவில் நிதி முதலீடும், அதாவது ஹை கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், வெளி இடங்களில் இருந்து வர தொழிலாளர்களுக்கும் மைக்ரண்ட் லேபர்ஸும் வந்து தேவைப்படுவாங்க. கீ பிளான்டேஷன் கிராப்ஸ் சுகர் கேன், டீ, காஃபி, ரப்பர் அண்ட் கேஷ்யூ நட்ஸ். கரும்பு, தேயிலை, காஃபி, ரப்பர் அண்ட் முந்திரி ஆகியவை இதற்கு சிறந்த உதாரணங்களாக இருக்குது. மிக்சட் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங். Mixed farming, land used for food crops, fodder and raising livestock together like Europe and USA. இது வந்து கலப்பு விவசாயம். ஒரே நிலத்தில் உணவு பயிர்கள், ஃபுட் கிராப்ஸு, கால்நடை தீவன பயிர்கள், ஃபாடர் வளர்க்குறது மட்டும் இல்லாமல் கால்நடைகளும் லைஃப் ஸ்டாக்ஸும் வந்து சேர்த்து பராமரிப்பாங்க. இது யூரோப்பு, யுஎஸ்ஏ போன்ற நாடுகளில் ரொம்பவே பிரபலம். ஆர்கானிக் ஃபார்மிங் யூசஸ் நேச்சுரல் மன்யூர்ஸ் அண்ட் பயோபெஸ்டிசைட்ஸ் வித்தவுட் கெமிக்கல் இன்புட்ஸ். இயற்கை விவசாயம் எந்தவித ரசாயன உரங்களோ அல்லது பூச்சிக்கொல்லியோ கெமிக்கல் இன்புட்ஸ் பயன்படுத்தாமல் இயற்கை உரங்கள் நேச்சுரல் மன்யூர்ஸ் மற்றும் உயிரி பூச்சிக்கொல்லிகள் அதாவது பயோபெஸ்டிசைட்ஸ் மட்டும் பயன்படுத்தி விவசாயம் செய்கிற முறை இது. கிராப்பிங் சீசன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற 3 முக்கியமான பயிர் பருவங்கள் கிராப்பிங் சீசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கரிஃப் மான்சூன் சீசன். Sown start of monsoon June to July, harvested October to November. Crops paddy, maize, jowar, bajra, cotton, jute. இது பருவமழை காலத்தில் ஜூன் டு ஜூலையில் விதைக்கப்பட்டு அக்டோபர் டு நவம்பர் மாதங்களில் அறுவடை செய்யப்படுறாங்க. இதோட கிராப்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பேடி, அதாவது ரைஸு, மெய்ஸு, ஜோவர், பஜ்ரா, காட்டன் மற்றும் ஜூட் போன்றவை இந்த கரீஃப் சீசன் பயிர்களாக இருக்குது. இது வந்து ரபி கிராப்ஸ். வின்டர் சோன் winter harvested April to June. crops wheat, barley, peas, gram, mustard. இது வின்டர் சீசனில் பண்ணுவாங்க. சோன் அண்ட் ஹார்வெஸ்டட் பார்த்திங்கன்னா இது குளிர்காலத்தின் தொடக்கத்தில் அக்டோபர் டு டிசம்பரில் விதைக்கப்பட்டு கோடைகால தொடக்கத்தில் ஏப்ரல் டு ஜூனில் அறுவடை செஞ்சுருவாங்க. இதோட கிராப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட் கோதுமை, பார்லே, கிராம் கடலை மற்றும் மஸ்டர்ட் கடுகு மாதிரியான முக்கிய ரபி பயிர்கள் இதில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஜெய்ட் சம்மர் சீசன். சோன் அண்ட் ஹார்வெஸ்டட் பார்த்தீங்கன்னா மார்ச் டு ஜூன். கிராப்ஸ் வாட்டர்மெலன், மஸ்மெலன், குக்கும்பர், வெஜிடபிள்ஸ். கரீஃப் மற்றும் ரபி சீசன்களுக்கு நடுவில் வரக்கூடிய குறுகிய கோடைக்கால பருவம் மார்ச் டு ஜூனில் நடக்குது. இதோட கிராப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக தண்ணீர் சத்துள்ள வாட்டர்மெலன், தர்பூசணி, மஸ்க்மெலன், குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய் மற்றும் வெஜிடபிள்ஸ் வந்து இந்த சீசனில் விளையும். மேஜர் ஃபுட் கிராப்ஸ் ரைஸ் அண்ட் வீட். அடுத்து இந்தியாவில் விளையிற முக்கியமான உணவு பயிர்களான ரைஸ் மற்றும் வீட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைஸ் ஸ்டேபிள் ஃபுட். இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் குளோபலி ஆஃப்டர் சைனா. டைப் கரீஃப் கிராப். climate high temperature, high humidity,
Rainfall higher than 100 centimeter. Regions, plains of North and Northeast India, coastal deltas. ஸ்டேபிள் ஃபுட் இதுதான் முதன்மை உணவு. சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் அரிசி உற்பத்தியில் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்குது. இதோட கிராப் டைப் பார்த்திங்கன்னா கரிஃப் கிராப். இதோட கிளைமேட்டு இது வளர்கிறதுக்கு அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் மற்றும் 100 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு தேவைப்படுது. இதோட ரீஜன்ஸ் பார்த்திங்கன்னா வட மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் சமவெளி பகுதிகள், பிளெயின்ஸ் ஆஃப் நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா மற்றும் கடற்கரை டெல்டா பகுதிகளில் அதிகமாகவே விளையுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வீட். இதோட டைப் ரபி கிராப். கிளைமேட் கூல் க்ரோயிங் season, bright sunshine at harvest. Regions பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ். இது வட இந்தியாவின் முதன்மை உணவான ரபி கிராப், குளிர்கால பயிர். அண்ட் கிளைமேட் பார்த்திங்கன்னா பயிர் வளரும் போது குளிர்ச்சியான காலநிலையும் கூல் க்ரோயிங் சீசனும், அறுவடையின் போது நல்ல பிரகாசமான வெயிலும் பிரைட் சன்ஷைன் 20 டிகிரி டு 25 டிகிரி செல்சியஸும் இதுக்கு தேவைப்படுது. இதோட ரீஜன்ஸ் பார்த்திங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்கள் கோதுமை உற்பத்தியில் முதன்மையாக இருக்குது. ஃபைபர் அண்ட் கேஷ் கிராப்ஸ். நார்பயிர்கள் மற்றும் பணப்பயிர்கள். சுகர் கேன், பேம்பூ ஃபேமிலி, லாங் டியூரேஷன் கிராப். Needs hot or humid climate. India has largest area under sugarcane in the world. சுகர்கேன் கரும்பு. இது பேம்பு மூங்கில் குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம். இது அறுவடைக்கு வரதுக்கு 10லிருந்து 18 மாதங்கள் வரைக்கும் ஆகும். இது ஒரு நீண்ட கால பயிர், அதாவது லாங் டியூரேஷன் கிராப். இது வளர்கிறதுக்கு 21 டிகிரி செல்சியஸ் டு 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 75லிருந்து 150 சென்டிமீட்டர் மழை அளவும் கொண்ட வெப்பமான ஈரப்பதமான காலநிலை இதுக்கு தேவை. ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட் இதுக்கு தேவை. உலகத்திலேயே கரும்பு பயிரிடப்படும் பரப்பளவில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது. லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் சுகர் கேன் கல்டிவேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா காட்டன். ஒரிஜினல் ஹோம் ஆஃப் காட்டன், செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ரெக்வயர்ஸ் ட்ரையர் பிளாக் சாயில், 210 ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் அண்ட் பிரைட் சன்ஷைன். மேஜர் ஸ்டேட்ஸ் மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு. பருத்தி தாவரத்தோட தாயகமே, ஒரிஜினல் ஹோமே நம்ம இந்தியா தான். சீனாவுக்கு அடுத்து இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்குது. இது விளையிறதுக்கு வறண்ட கரிசல் மண், ட்ரையர் பிளாக் சாயில், 210 பனி பொழியாத நாட்கள், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ். அது மட்டும் இல்லாமல் நல்ல பிரகாசமான சூரிய வெளிச்சம் இதுக்கு தேவை. மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு ஆகியவை இதன் முக்கிய உற்பத்தியாளர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது ஜூட், கோல்டன் ஃபைபர். ஃபைபர் கிராப் known for cheapness and softness, grown in hot and humid climates, used for gunny bags and ropes. சணல், கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சணல் அதனோட விலை மலிவு மற்றும் மென்மை தன்மைக்கு ரொம்பவே பிரபலம். இதை கோல்டன் ஃபைபர், தங்க இழை அப்படின்னும் அழைப்பாங்க. இது 24 டிகிரி செல்சியஸ் டு 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொண்ட வெப்பமான ஈரப்பதம் மற்றும் அதிக மழைப்பொழிவு உள்ள பகுதிகளில் நல்லாவே விளையும். இது முக்கியமாக சாக்கு பைகளில் கன்னி பேக்ஸ் மற்றும் கயிறுகள், ரோப்ஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. பெவரேஜ் கிராப்ஸ், டீ அண்ட் காஃபி. நம்ம பானப்பயிர்களான டீ மற்றும் காஃபி தான் பார்க்க போகிறோம். டீ கல்டிவேஷன். ட்ரைட் லீஃப் ஆஃப் அ புஷ், மேஜர் பெவரேஜ் கிராப் ஆஃப் இந்தியா. Climate 20 degree to 35 degree Celsius temperature, 150 to 300 centimeter annual rainfall. டீ கல்டிவேஷன், தேயிலை சாகுபடி. டீ அப்படிங்கிறது ஒரு புதர் செடியின் உலர்ந்த இலைகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைட் லீஃப் ஆஃப் அ புஷ். இது இந்தியாவின் மிக முக்கியமான பானப்பயிர். இதோட கிளைமேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது வளர்றதுக்கு 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையும் 150லேருந்து 300 சென்டிமீட்டர் அதிக ஆண்டு மழை பொழிவும் இதுக்கு தேவை. ப்ரொடக்ஷன். இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் குளோபலி ஆஃப்டர் சைனா. சீனாவுக்கு அடுத்தபடியாக தேயிலை உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 2வது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்குது. லீடிங் ஸ்டேட் பார்த்திங்கன்னா அசாம் இஸ் த லார்ஜஸ்ட் டீ ப்ரொடியூசர் இன் இந்தியா. இந்தியாவில் அசாம் மாநிலம் தான் தேயிலை உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குது. அடுத்தது காஃபி கல்டிவேஷன். இந்தியா ப்ரொடியூசர்ஸ் approximately 4% of world's coffee supply. காஃபி சாகுபடி பார்த்திங்கன்னா உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா சுமார் 4% பங்களிப்பை கொடுக்குது. இதோட வெரைட்டி பார்த்திங்கன்னா ஃபேமஸ் அரேபிகா வெரைட்டி க்ரோன் இன் இந்தியா.
உலக புகழ்பெற்ற அராபிகா வகை காஃபி இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுது. லீடிங் ப்ரொடியூசர் கர்நாடகா இஸ் த மேஜர் ப்ரொடியூசர் இன் இந்தியா. இந்தியாவில் கர்நாடகா மாநிலம் தான் காஃபி உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக இருக்குது. குளோபல் லீடர் பிரேசில் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வேர்ல்ட் வைட். உலக அளவில் காஃபி உற்பத்தியில் பிரேசில் முதலிடத்தில் இருக்குது. சிக்னிஃபிகன்ஸ் ஆன் இந்தியன் எக்கானமி. இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்தோட முக்கியத்துவம் தான் பார்க்க போகிறோம். 70% ரூரல் பாப்புலேஷன் டிபெண்ட். கிராமப்புறங்களில் இருக்கிற சுமார் 70% மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்துக்கு இன்னமும் விவசாயத்தை தான் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நம்பி இருக்கிறாங்க. கீ எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்ட் யூட்டிலைசேஷன். அபவுட் 43% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியா இஸ் யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 43% நிலம் விவசாய பணிகளுக்காக பயன்படுத்தப்படுது. ஃபுட் செக்யூரிட்டி ப்ரொவைட்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி ஃபார் ஓவர் 1.4 பில்லியன் பீப்புள். நம்ம நாட்டில் இருக்கிற 1.4 பில்லியன் அதாவது 140 கோடி மக்களுக்கு தேவையான உணவு பாதுகாப்பை ஃபுட் செக்யூரிட்டியை விவசாயம் தான் வழங்குது. GDP contribution contributes roughly 14.3% to the national gross domestic product. GDP production contribution பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDPயில் விவசாயத்துறை தோராயமாக 14.3% பங்களிப்பை கொடுக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டிங் செக்டார் சப்போர்ட்டிங் 58% ஆஃப் டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ். இந்தியாவிலேயே அதிக மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் துறை லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டிங் செக்டர் இந்த விவசாயம் தான். நாட்டின் மொத்த உழைப்பாளர்களில் 58% பேருக்கு இதுதான் வேலைவாய்ப்பை கொடுக்குது. ஓகே, இப்போ நம்ம சில ரேண்டம் PYQs பார்க்கலாம். Question number 1. Natural vegetation varies from place to place. Why do evergreen trees grow near equatorial region? Choose the appropriate reason from the following. இந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னா, பூமியில் ஒவ்வொரு இடத்துலையும் தாவரங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஈக்குவேட்டோரியல் ரீஜியனில் நிலநடுக்கோட்டு பகுதிகளில் மட்டும் ஏன் எப்பயுமே பசுமையாக இருக்கிற எவர்கிரீன் மரங்கள் அதிகமாக வளருது? அதுக்கான சரியான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா மாட்ரேட் ரெயின்ஃபால் அண்ட் மாட்ரேட் டெம்பரேச்சர். மிதமான வெப்பமும் மிதமான மழையும் இருந்துச்சுன்னா அங்கே டெசிடுவஸ் இலையுதிர் காடுகள் தான் வளரும். எப்போதுமே பசுமையாக இருக்கிற அடர்ந்த எவர்கிரீன் காடுகள் வளராது. ஸோ அந்த ஆப்ஷன் ராங். ஆப்ஷன் பி இருக்கட்டும். ஆப்ஷன் சி பாருங்கள், லோ ரெயின்ஃபால் அண்ட் ஹை டெம்பரேச்சர். குறைவான மழையும் அதிக வெப்பமும் இருந்துச்சுன்னா அது வறண்ட பாலைவன பகுதியாக டெசர்ட் ரீஜனாக மாறிடும். அங்கே முட்புதர்கள் தான் வளரும். ஸோ ராங். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா மாட்ரேட் ரெயின்ஃபால் அண்ட் லோ டெம்பரேச்சர். மிதமான மழையும் குறைந்த வெப்பமும் இருந்துச்சுன்னா அங்கே ஊசி விலை மரங்கள் துந்திரா அண்ட் டைகா வெஜிடேஷன் தான் வளரும். ஸோ இதுவும் ராங். ஆப்ஷன் பி பாருங்கள், ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் ஹை டெம்பரேச்சர். ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் வருஷம் முழுசுமே நேரடி சூரிய வெளிச்சம் படுறதுனால அங்கே ஹை டெம்பரேச்சர் அதிக வெப்பநிலை இருக்கும். இதனால் நீர் ஆவியாகி தினமும் மதியத்துக்கு மேலே ஹெவி ரெயின்ஃபால் கனமழை பெய்யுது. அதிக வெப்பமும் அதிக மழையும் சேர்ந்து இருக்கும்போது தான் மரங்கள் எப்போயுமே பச்சை பசேல் அடர்த்தியா எவர்கிரீனா வளர முடியும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 2 பார்த்தீங்கன்னா, a larger number of people in rural India who are landless although their main livelihood source is agriculture are called as. இந்திய கிராமப்புறங்களில் விவசாயத்தை மட்டுமே முதன்மை தொழிலாக நம்பி இருக்கிற ஆனால் சொந்தமாக எந்த நிலமும் இல்லாத லேண்ட்லெஸ் மக்களை நாம் என்னவென்று அழைப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. மார்ஜினல் ஃபார்மர்ஸ். இவங்களுக்கு சொந்தமாக 1 ஹெக்டரும் குறைவான நிலம் அதாவது less than 1 ஹெக்டரும் இருக்கும். அதனால் இவங்கள லேண்ட்லெஸ் நிலமற்றவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக 1-2 ஹெக்டர் நிலம் வரைக்கும் இருக்கும். அதனால் இவங்களையும் நம்ம லேண்ட்லெஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆப்ஷன் ஏ அண்ட் டியில் வரக்கூடிய ஏசிடி எல்லாமே ராங் தான். ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், பிஎன்சி அதுதான் ஏ அண்ட் டி வரல. ஏன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் பியில் மைக்ரண்ட் ஃபார்மர்ஸ், ஆப்ஷன் சியில் அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ். சொந்த நிலம் இல்லாத விவசாய தொழிலாளர்களை அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் ஆர் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வேலைக்காகவும் பிழைப்புக்காகவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றதால இவங்கள மைக்ரண்ட் ஃபார்மர்ஸ் அப்படின்னும் குறிப்பிடுவோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். சாப்டர் 9 அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்தியாவில் இருக்கிற அந்த 3 முக்கியமான கிராப்பிங் சீசன் என்னென்ன, செரிகல்ச்சருக்கும் விட்டிகல்ச்சருக்கும் என்ன வித்தியாசம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
இன்றைக்கி பார்த்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் வீக் நெருங்கும் போது நம்ம ஜியாகிரஃபியோட ஃபுல் ரிவிஷன் கிளாஸுமே வந்து பார்க்கலாம். அதில் இருக்கிற எல்லா முக்கியமான சாப்டர்ஸ், பிஒய்க்யூஸ் அண்ட் மேப் ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்த்து ஒரு குயிக் ரிவிஷன் நம்ம பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபெலோ டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.